ஆரம்பிக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الذي علم الإنسان ما لم يعلم. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடி அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் தொடங்குகிறேன். இக்ரா, படியுங்கள் நபியே, வாசியுங்கள். பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை படைத்த உங்கள் இரட்சகனின் பெயரை சொல்லி வாசியுங்கள். இதுதான் முதல் தடவையாக அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய வஹி. ஹிரா குகையில இறங்கிய அந்த வரலாறு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரமலானுடைய மாதத்துல ஒரு இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிரா குகைக்கு வந்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து இக்ரா, படியுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பதில், மா அன பிகாரி, நான் படிக்க தெரிந்தவன் இல்லை. ஜிப்ரீல் நெருங்கி வந்து இருக்குமா கட்டி அணைத்து விட்டு இக்ரா, படியுங்கள். ரசூலுல்லாஹ் திரும்பவும் பதில் சொல்லுகிறாங்க, மா அன பிகாரி, நான் படிக்க தெரிந்தவன் அல்ல. ஜிப்ரீல் திரும்பவும் கட்டி அணைத்து விட்டு விடுவித்து இக்ரா, படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே பதிலே ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்லுகிறாங்க, நான் படிக்க தெரிந்தவன் அல்ல. அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை படைத்த உங்கள் இரட்சகரின் பெயரை சொல்லி படியுங்கள் என்று சொன்னார். அன்றிலிருந்து ஆரம்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புத்தகமாக எடுத்து படிக்காவிட்டாலும், ஏன்னா அவர்களுக்கு படிக்க தெரியாது, அவர்கள் ஒரு உம்மி, எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒரு நபி, உம்மி நபி. ரசூலுல்லாஹ் அதற்கு பிறகு கூட எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களை உண்மையாகத்தான் ஆக்கியிருந்தார். ஆனால் இக்ரா, படியுங்கள் என்று சொன்னது தொடர்ந்து பலரையும் படிக்க வைத்து இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய கலாம் கிதாப், அவனுடைய வேதத்தை நம்முடைய கையில எடுத்து ஓதக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இவ்வளவு விசாலமாக கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் வஹீயுடைய இந்த வாசகம் காரணம். ஏன்? அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்துத்தான் நாம் அல்லாஹ் யார் என்று தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்துத்தான் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்துத்தான் அல்லாஹ் இந்த பூமியை படைத்த நாளிலிருந்து இங்கே மனிதர்களாக முதல் மனிதர் ஆதமை படைத்ததிலிருந்து எத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினானோ அவருடைய வரலாறுகளிலே முக்கியமாக நாம் தெரிந்திருக்க வேண்டிய படிப்பினைகள் எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன் படிக்க வேண்டும்? ஒருவர் குர்ஆனை படித்தால் அவர் தெரிந்து கொள்கிறார் ஏன் படிக்க வேண்டும். குர்ஆனில் என்னென்ன அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் காரணமாக நாம் என்னென்ன படிப்பினைகளை எல்லாம் தெரிந்து கொள்கிறோமோ அது எல்லாமே ஒரு காரணம் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கான பதில் அதுதான். இப்ப படிக்கிறதுன்னு வந்துட்டா வாசிப்பு ஒரு பழக்கம்னு சொல்றாங்க. ஏன் பழக்கம்? ஒரு ஹாபிட் அப்படின்னா எப்பவுமே தொடர்ந்து ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்தா அது ஹாபிட். ஒருத்தருக்கு அது பழக்கங்க. ஒருத்தர் சிரிக்கிறார், இப்படி அவருடைய பழக்கம் அப்படிதான் அவர் சிரிப்பாரு, அவருடைய முகமே அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப அவருடைய அந்த பழக்கம் அது. அவர் நடக்கிறார், அவருடைய நடையே அப்படித்தான் இருக்கும்.
ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு மனிதனுடைய பேச்சு, அவருடைய பழக்கமே அப்படிதாங்க அவர் பேசுவாரு. அவர் கோபம், அவருக்கு பழக்கமே அதுதான், அடிக்கடி கோபப்படுவாரு. அவர் சாப்பிடுறதா, அவங்க பழக்கம் அதுதான், அதைத்தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்படி வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, அதை நாம செய்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது ஹேபிட், பழக்கம். உடனே அதை கைவிட முடியறது இல்லை, உடனே அதை விட முடியாது, அது மாறுறது ரொம்ப கஷ்டம். இந்த அளவுகோலுக்குள்ள படிக்கிறத கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ வாசிப்பு பழக்கம்னா ஒருத்தர் கைவிடவே முடியாது, அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார். இப்ப கேள்வி என்னன்னா, அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்லை, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் படிக்கிறார், அதனால அவருக்கு என்ன பலன் இருக்குன்னு படிக்கிறார். நாம படிக்கிறதுக்கு முன்னாடி கேள்விகளை எழுப்பிக் கொள்ள வேண்டியது இருக்கு. பொதுவாக எந்த கட்டுப்பாடும் இல்லாத சுதந்திர சிந்தனையோடு எதை வேண்டுமானாலும் படிப்பது, எவ்வளவு வேண்டுமானாலும் படிப்பது, அது ஒரு நல்ல பண்பு என்று இஸ்லாம் சொல்லல. இதுதான் இஸ்லாமுக்கும் மற்றவருடைய சிந்தனைக்கும் வித்தியாசம். இஸ்லாமுடைய தனித்தன்மை, படிப்பு என்பது ஒரு துணை சாதனம். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு புத்தகம்ங்கிறது ஒரு துணை சாதனம். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இக்ரா என்று சொன்ன அல்லாஹ் அந்த நபிக்கு படிப்பு என்பது, அதாவது வாசிப்பு என்பது, பல புத்தகங்களை படிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றா. எல்லா உலகத்தின் அறிவை எல்லாம், உலகத்தில் உள்ள பல விஷயங்களை எல்லாம் ஒருத்தர் அறிந்திருப்பதுதான் மிகச்சிறந்த தகுதி என்று இருந்தால் அல்லாஹ் என்ன செய்திருப்பார், தன்னுடைய நபியை எழுத படிக்க தெரியாதவராக அனுப்பியிருக்க மாட்டான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தகுதி இல்லையா அவராங்க, அவருக்கு என்னங்க தெரியாது, எல்லாமே தெரியும். எந்த புத்தகம் எடுத்தாலும் வாசிச்சிருப்பார், அவருக்கு எல்லாமே தெரியும், அவ்வளவு படிக்கிறாருங்க. அவர் புத்தக புழுங்க, அதுலயே தான் கிடப்பாரு, எப்போது கையோடு புத்தகத்தோடு தான் அலைவார். சரிங்க, அப்புறம் என்னதாங்க அவர் பிழைப்பு, என்னதான் செய்வார், அவருக்கு அதுலயே அடிக்ட் ஆனவர். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அடிமையாக ஆகிறது இருக்குல்ல, அது ஒரு போதைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை இஸ்லாம் கண்டிக்குது. அப்படின்னா படிக்கிறது பத்தி என்னதான் இஸ்லாம் சொல்லுது? முதலில் ஒருவர் தனக்கு பயனுள்ளதைத்தான் படிக்க வேண்டும். அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்க கூடியதை படிக்க வேண்டும். இல்முன் நாஃபி', பயனுள்ள கல்வி. ஒரு கல்விக்கு ஒரு வழியாக ஒரு புத்தகம் இருக்கு, அதை மறுக்க முடியாது. அதுல கல்வி உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தாலே அதுக்கு அவர் படிக்க வேண்டிய புத்தகம். அவருக்கு பயனில்லாத புத்தகத்தை ஏன் அவர் படிக்கணும்? இந்த முதல் அடிப்படையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆகவேதான் படிப்பதிலே மிகவும் பயனுள்ள புத்தகம், ஒருத்தர் முதலில் படிக்க வேண்டிய புத்தகம் அல்லாஹ்வுடைய புத்தகம். எதை படிக்கணும்? எல்லாவற்றுக்கும் முதலாக எதை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கேள்விக்கு பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளணும். அது எங்கிருந்து முதல்ல தொடங்குதுன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து தொடங்குது. ஏன்னா நபி எழுத படிக்க தெரியாதவராக இருந்திருந்தோம், அவருக்கும் சொல்லப்பட்டது என்ன? இக்ரா. அவர் இறுதி மூச்சு நிற்கும் வரைக்கும் கூட புத்தகத்தை எடுத்து எழுத்தை கூட்டி வாசிக்க தெரிந்தவர் அல்ல. ஆனா இக்ராங்கிற தொடர்ந்து ஓதிக்கொண்டுதான் இருந்தார், மக்களை ஓதி காட்டிக் கொண்டுதான் இருந்தார். அப்ப முதலில் நாம் படிப்பது பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஆரம்பிக்க வேண்டியது. அதுக்கு புத்தகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை அடைவது. ஆகவே கல்வி என்பது தலீம், கற்றுக் கொடுப்பதால் தான் வரும். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமுடைய தனித்தன்மை இருக்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் தனித்தன்மை. பாருங்க, அல்லாஹ் தஆலா இக்ரா படியுங்கள் இறக்கினான். பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களுடைய இரட்சகனின் பெயரை சொல்லி படியுங்கள். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசிரியராக இருந்து புத்தகத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இப்ப புத்தகத்துக்கு ஆசிரியர் இருக்க வேண்டும்ங்கிற அந்த நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சுன்னாவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். குர்ஆனுடைய ஆயத்துல படியுங்கள் இருக்குது, சுன்னா எப்படி அது செயல்ல காட்டுச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க.
இன்னமல் இல்மு பித்தஅல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதுடைய சஹீஹான ஹதீஸ், நிச்சயமாக கல்வி என்பது கற்றுக்கொள்வதால் வருவது. அந்த கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாட புத்தகம் வேண்டும். அதுக்குதான் குர்ஆன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியரை அனுப்பி அந்த ஆசிரியர் மூலமாக வேதம் என்கிற புத்தகம் இறக்கப்படுது. அந்த புத்தகத்தை படித்துக் கொடுக்கிறார் ஒருவர், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் ஒருவர். அப்போ பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உங்களுடைய ரட்சகனின் பெயரை சொல்லி படியுங்கள். அல்லாஹ் தஆலா நபியின் மூலமா அதை எப்படி கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதும் போது, படிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுங்க கற்றுக் கொடுத்தாங்க. பாத்தீங்களா? உங்களுடைய இறைவனின் பெயரை சொல்லி படிங்கன்னா எப்படின்னு அதை அமல்ல செய்ய கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதை எப்படி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிற பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க. அதே அந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வோட பாதுகாப்பும் கேட்கணும். இதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்வின் வேதம் குர்ஆனை நீங்கள் கரஅத்த படித்தால், அப்ப படிக்கும்போது என்ன செய்யணும்? ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். யாரை விட்டு? ஷைத்தானை விட்டு. அப்ப நாம குர்ஆன ஒரு புத்தகத்தை படிக்க போறோம். முதல்ல ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். ரெண்டாவது அல்லாஹ்வின் பெயரை சொல்லி படிக்கணும். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஒழுங்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அது ரசூலுல்லாஹி சுன்னாவிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆகவேதான் ஒரு ஆசிரியர் மூலமாகத்தான் ஒரு புத்தகத்தை சரியா புரிந்து கொள்ள முடியும். இது நம்முடைய அடிப்படையில் ஒன்று. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பினானே, அந்த ரசூல் தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய செயலாலும் தன்னுடைய வாழ்க்கை முறையாலும் அந்த குர்ஆனை விளக்கிட்டாங்க. அதுதான் சுன்னா, அதுதான் அல் ஹிக்மா. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த நபி, இந்த தூதர் வேதத்தையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஒரு புத்தகம் அல் கிதாப், அதுதான் அல் குர்ஆன். அதுல உள்ள ஹிக்மா என்ன, அது எப்படி கற்றுக் கொடுக்கிறார், அதற்கு ஒரு ஆசிரியர் வேண்டும். கவனியுங்கள், எந்த புத்தகமா இருந்தாலும் அதில் உள்ள ஹிக்மத் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆசிரியர் தேவை. எப்போது ஒருவர் ஆசிரியர் இல்லாமல் ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரோ அதை முழுமையா பயனடைய மாட்டார். எந்த அறிஞருடைய புத்தகமா இருந்தாலும் சரி. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஆசிரியர் தான் வழிகாட்டியா இருந்து ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட சுட்டி காட்டுவார். அதே மாதிரி படிக்கக்கூடியவருடைய நிலையை அறிந்து நீங்கள் இந்த புத்தகத்தை இப்போது படியுங்கள், இப்போது இதை படியுங்கள் என்று அவருடைய நிலைமைக்கு ஏற்ப புத்தகத்தை பரிந்துரை செய்வார். ஏன்னா எல்லா புத்தகமும் யார் படிச்சாலும் எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைவு நிறைய இருக்கும். அதே மாதிரி கல்வியில அதை தேடிக்கொள்ளும் போது ஒருவருக்கு பயனுள்ள கல்விங்கிறது அப்போது அவருக்கு என்ன தேவையோ அதை முதல் கற்றுக்கொள்வது. இது ரொம்ப முக்கியம். ஆகவேதான் கல்வியில ரெண்டு வகை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா. கட்டாயமாக ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி, அதுதான் ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன். இன்னொன்று சிலராவது கற்றிருக்க வேண்டிய கல்வி. எல்லாருக்கும் கடமை அல்ல, சிலருக்காவது கடமை, அதுதான் ஃபர்து கிஃபாயா. இப்போ ஒருத்தர் புத்தகம் படிக்க விரும்புறாருன்னா முதலில் இந்த அடிப்படையில இருந்து அவர் புத்தகத்தை தேர்வு செய்யணும். எனக்கு இது ஃபர்து ஐனான விஷயத்தை எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, ஆக இது அதை கொடுக்குதா, அதை கற்றுக் கொடுக்குமா, இதன் மூலமாக அதை நான் அறிந்து கொள்வேனா, அல்ல ஃபர்து கிஃபாயாவான கல்வியா, அது எனக்கு இப்போது தேவையா, அதை அறியணும். ஃபர்து ஐனான கல்வினா என்ன? கட்டாய கடமையான கல்வி, அதுதான் ஈமானுடைய கல்வி, ஈமானுடைய அடிப்படைகள் சம்பந்தப்பட்ட கல்வி, உசூலுல் ஈமான் என்று சொல்வாங்க. அதைத்தான் அகீதாவுடைய கல்வின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நம்பிக்கைகள்
சம்பந்தமாக, கொள்கைகள் சம்பந்தமாக கட்டாயம் நாம் அறிய வேண்டிய கல்வி. அல்லாஹ் யார், அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய பெயர்கள் என்ன, அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்திருக்கிறார், அல்லாஹ் தஆலாவை வணங்குவது என்றால் என்ன, வணக்கம்னா என்ன, இபாதத்னா என்ன, அதுல என்ன வகைகள் இருக்குது, இபாதத்துல ஷிர்க் எப்படி வரும், தௌஹீத்னா என்ன, ஷிர்க்னா என்ன, குஃப்ர்னா என்ன, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிற தௌஹீதுல என்னென்ன அம்சங்கள் இருக்குது, அல்லாஹ் மட்டும்தான் ரப், தௌஹீதுர் ருபூபியா, எல்லா உலகங்களை படைத்தவன், பாதுகாக்கின்றவன், வளர்க்கின்றவன், ஆட்சி அதிகாரம் உள்ளவன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது அல்லாஹ்வுடைய தௌஹீத. அவன் மட்டும்தான் ஒரே இறைவன், எல்லா ஆற்றலும் உள்ளவன், அவனுக்கு இணையா வேறு யாரும் அந்த ஆற்றலோடு வல்லமையோடு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இதில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, தனித்துவமாக அவனுக்கு மட்டுமே அது உண்டு என்று சொல்வது, அதுதான் தௌஹீதுர் ருபூபியா. இதே போல அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டிய கல்வியில இரண்டாவது அம்சம் தௌஹீதுல் அஸ்மாஇ வ ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிவது. ஏனென்றால் அல்லாஹ் தனக்கென்று பெயர்களை சூட்டிக் கொண்டிருக்கிறான். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, மிக மிக அழகான பெயர்கள். அந்த பெயர்களை அறியணும். அந்த எல்லா பெயர்களையும் அல்லாஹ்வுடைய சிஃபாத், அவருடைய பண்புகளை சொல்லி இருக்கிறார். அர் ரஹ்மான், அர் ரஹீம் அப்படின்னோடே அல்லாஹ்வுடைய பண்புகள்ல அவருடைய கருணை சொல்லப்பட்டிருக்குது. அர் ரஹ்மான் என்று சொல்லும் போது எல்லா உலகங்களுக்கும், எல்லா படைப்புகளுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கருணை காட்டக்கூடியவன். அர் ரஹீம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக தன்னை ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு கருணை காட்டக்கூடியவன், மறுமையிலே அவர்களை மன்னிக்க கூடியவன். இப்படி அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள் ஒவ்வொன்றிலும் அவருடைய பண்புகள் சொல்லப்படுது. அந்த பண்புகள் மூலமாக அல்லாஹ் யார் என்று தெரிந்து கொள்வது, பெயரை அறிவது, அந்த பெயரில் உள்ள பண்பை அறிவது, அதன் மூலமா அல்லாஹ் யார் என்று அறிவது. அல் மாலிக் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவன்தான் அதிபதி. அப்படி என்றால் எப்படிப்பட்ட அதிபதி? மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாள், கூலி கொடுக்கப்படும் நாள், அந்த நாளின் அதிபதி அவன்தான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அந்த பண்பை தெரிந்து கொள்கிறோம். தீர்ப்பளிக்க கூடியவன் அவன்தான், ராஜா, மகாராஜா. அவனை தவிர வேறு யாரும் ஆட்சிக்கு சொந்தமானவன் அல்ல. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் பூமியில் உள்ள அனைத்து ஆட்சி அவனுக்கு சொந்தம். அப்ப அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டிய கல்வியை ஒருவர் இந்த ஃபர்து ஐனான கல்வியை கற்றுக்கொள்வது, இது தௌஹீதுடைய இரண்டாவது அம்சம். மூன்றாவது மிக முக்கியமானது, இப்படி அல்லாஹ்வை பற்றி அறிவை கற்றுக்கொண்டு அவர் அல்லாஹ்வை வணங்குவது, அதுதான் தௌஹீதுல் உலூஹியா. அல்லாஹ் மட்டும்தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இலாஹ் அல்ல, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்ல, மஅபூத் அல்ல. அப்போ நம்முடைய பிரார்த்தனையா இருக்கட்டும், துஆ அல்லாஹ்விடம் தான் கேட்கணும், நேர்ச்சையா இருக்கட்டும் அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும், அறுத்து பலியிடுவதா இருக்கட்டும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது செய்யப்பட வேண்டும். நம்முடைய ருக்கு, நம்முடைய சுஜூத் அல்லாஹ்வுக்கு உரியது. நம்முடைய முஹப்பத் அல்லாஹ்வுக்கு தான், உண்மையிலே அவனை தவிர்த்து வேறு யாரும் அவனுக்கு இணையா நாம் நேசிக்க மாட்டோம். நம்முடைய அச்சம் அவனுக்கு இணையா வேறு யாருக்கும் நாம் அஞ்ச மாட்டோம். நம்முடைய தவக்குல் அல்லாஹ்வுக்கு, அவனுக்கு, அவன் மீது வைக்கின்ற தவக்குல், அவனையே நம்பி இருப்பது, பொறுப்பு சாட்டு, இந்த இடத்துல வேறு யாரையும் அந்த இடத்தில் வைக்க மாட்டோம். இப்படி ஒவ்வொரு இபாதத்தையும், அது உள்ளத்தால் ஆன இபாதத்தாக இருக்கட்டும், நம்முடைய நாவினால் ஆன இபாதத்தாக இருக்கட்டும், சுப்ஹான் அல்லாஹ், அது அல்லாஹ் மட்டும்தான் அப்படி சொல்லுவோம், வேறு யாரும் சுப்ஹான் இல்லை. எல்லா கலங்கத்தை விட்டும், குறைகளை விட்டும், கற்பனைகளை விட்டும் தூய்மையானவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்ந்த தகுதியில இந்த வணக்கங்கள், நாவினால் உள்ள இந்த வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு தான் செய்வோம். நாம் வேறு யாரையும் இந்த இடத்துல இணைக்க மாட்டோம். செயல்களில் உள்ள வணக்கங்கள், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜகாத், நம்முடைய ஹஜ், அதுவும் ஜகாத் பொருளாதாரத்தின் மூலமா அல்லாஹ்வை வணங்குவது. அல்லாஹ் கட்டளையிட்ட முறையில யாருக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், அது எப்போது கடமையானதோ, எந்த நேரம் கடமையானதோ அந்த கடமையை நிறைவேற்றுவது
பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ்வை வணங்குவது, இந்த இபாதத் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்டு. இப்படி ஒட்டுமொத்தமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே ஆக்கி அவனை தனித்து காட்டி அவனுக்கு மட்டும்தான் இபாதத் உரியதுங்கிறத வாழ்க்கையில் செயல்படுத்துறது தௌஹீத். இந்த அறிவு நமக்கு தேவை. இதன் மூலமாக ஒருவன் அல்லாஹ்வை அறிந்து தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிகிறான். அல்லாஹ்வுடைய புத்தகத்தை படிக்கிறார் ஒருத்தர், படிப்பீராக வாசிப்பீராக அல்லாஹ் சொன்னானே, அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். எவ்வளவு பெரிய செய்தி, எந்த புத்தகத்தில் இல்லாத செய்தி. ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கு, என்னை ஒருமைப்படுத்தி வணங்குவதற்கு தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. அதான் எனக்கு கருத்து. இல்ல லியஅபுதூன் என்று சொன்னார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு லியஅபுதூன் என்றார் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு விளக்கம் யுவஹிதூன், அவனையே ஒருமைப்படுத்துவதற்காக, என்னை ஒருமைப்படுத்தி வணங்குவதற்காக தவிர வேற எதற்காகவும் படைக்கவில்லை. பாருங்க, ஒரு புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும்ங்கிறதுக்கு ரீசன். எந்த புத்தகத்திலும் நம்ம ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கோம், எதற்கு படைக்கப்பட்டோம், ஏன் இப்படி நம்முடைய உடம்பு ஒரு குழந்தையாக நம்ம பிறந்து தாயின் வயிற்றில் நம்ம உருவாகி வெளியே வந்து பிறகு நமக்கு உடல் உறுப்புகள்லாம் வளர்ந்து ஒரு ஆளாக மாறி திரும்ப ஒரு கட்டத்தில் வயதாகி திரும்ப ஒரு குழந்தையை போல நம்முடைய பலவீனங்கள் அதிகரிச்சு ஒரு குழந்தையை போலவே அறியாமல் சிறுநீர் கழிக்கின்ற நிலை, படுக்கையில சிறுநீர் கழிக்கிற நிலைக்கு ஒரு மனிதன் திரும்புகிறானே, இவ்வளவு ஒரு இடைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏன் மனிதனுக்கு தரான்? ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்துக்கிறான்? ஒரு புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்தை படிக்க முடியும். அப்ப இது அறியணும்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை, ஃபர்து ஐனான விஷயங்களை அறியணும். அல்லாஹ் தஆலா மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ள சொல்லி இருக்கிறார். அப்ப மறைவான நம்பிக்கைகள் பற்றி அந்த ஈமான் நமக்கு இருக்கணும். அல்லாஹ் தஆலா ஜின்களை படைத்திருக்கிறான், கண்களுக்கு தெரியல, ஆனால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த ஜின்களை, அந்த ஜின் இனத்தை சேர்ந்தவன் தான் இப்லீஸ். இப்லீஸை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த புத்தகத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆக ஃபர்து ஐனான கல்விங்கிறது நம்முடைய ஈமானை சரி செய்யக்கூடிய, ஈமானில் எது இருக்க வேண்டும் எது இருக்கக்கூடாது, நம்பிக்கையில் எது இருக்க வேண்டும் எது நம்பிக்கையில் இருக்கக்கூடாது, இதை புரிய வைக்கக்கூடிய கல்வி. அல்லாஹ் யார் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி. அப்போ ஒரு சின்ன 4 வாக்கியத்துல அல்லாஹ் யார், அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய சிஃபத்துகள் என்ன, ரஹ்மானுடைய சிஃபத் என்ன தெரிஞ்சுக்கணும். 4 வாக்கியம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையும் இல்லாதவன், தன்னிறைவானவன், எந்த குறைகளும் இல்லாதவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை, அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இல்லை, தாய் தந்தை இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ 4 வார்த்தைகளை ஒரு புத்தகத்தில் படிச்சாலும் அதுல பயனுள்ள கல்வி இருக்குதா, அதுதான் புத்தகம் படிக்க வேண்டிய தேவையை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது, வாசியுங்கள் வாசியுங்க வாசியுங்கள், ஒரு போதைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு சாதாரணமா பண்றாங்க. கேட்டா உலகம் அப்பதான் தெரியும், உலகத்தின் யதார்த்தம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரிய வேண்டாமா? ஏங்க உலகத்தில் எவ்வளவு காலம் இருப்பனே தெரியாதுங்க. உண்மையா இல்லையா? உலகத்தில் எவ்வளவு காலம் இருப்பனே தெரியும். எனக்கு என்ன தேவை அதை நான் படிக்கணும். உலகத்தில் நடக்கிறது நிறைய கதைகள், நாவல்கள், அது இது இது அது, எவ்வளவோ ஒருத்தர் படிச்சார், எவ்வளவோ கதை எழுதினார், எவ்வளவோ எழுதி எழுதி எவ்வளவோ படிச்சு 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 கடைசியில் என்ன செய்தார்? அவர் அவருடைய நேரம் நிறைய வீணானது தவிர எதுவும். அவர் தெரிந்திருக்க வேண்டியது அவர் வாழ்வதற்கு என்ன தேவை அதுதானே. ஏன்னா அவர் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட போய் நிக்க போறது, அவர் வாழ்க்கைக்கு அவர் தான் நாளைக்கு பதில் சொல்ல போறது. மற்றவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்கிறது ஏதாவது தெரிய வேண்டும்னா இவருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வி அங்க இருந்ததுன்னா அதன் மூலமாக அதை தெரிந்து கொள்வது தவறில்லை. ஆனா இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா கிஸ்ஸா கதைகள் எல்லாத்தையும் படிக்கிறதுல அதுல நேரங்களை செலவழிக்கிறார். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஆய்வாளர், அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, பண்பாடு என்ன, அவருடைய கலாச்சாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மக்களை பற்றி தகவல்களை படிக்க வேண்டிய தேவை இருக்கு. தப்பு இல்லை.
ஏன்னா உதாரணத்துக்கு நாம ஒரு சாராரை எதிர்கொள்ள போறோம். அந்த மக்கள், அந்த கூட்டத்தாருடைய வாழ்க்கை முறை என்ன, உணவு முறை என்ன, எது தெரியல. அவங்களுக்கு நாம அல்லாஹ்வை பற்றி 4 விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த கூட்டத்தாருடைய நம்பிக்கைகள், கொள்கைகள் என்னன்னு தெரியாது, அவனுடைய மதம் என்னன்னு தெரியாது, அவனுடைய வணக்க வழிபாடுகள் என்னன்னு தெரியாது. நாம அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நாம் அந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஒன்றை தேடி படிக்கிறோம், அது தப்பு இல்லை. ஏன்னா அது அந்த நேரத்தில் அவருக்கு தேவை. இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொறுப்புல, அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்புல இருக்கு, ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்புல இருக்கார். அவருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட நடப்புகள் என்னென்ன நடந்து கொண்டிருக்குது, தன்னுடைய மக்களுக்கு தான் செய்ய வேண்டியது என்ன, தன் மக்களுக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்கும், இதை பற்றி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதா, அவர் அதை படிக்கலாம். அந்த விஷயங்களை பற்றிய அறிவை அவர் வளர்த்துக்கலாம். ஏன்னா அவர் ஒரு பொறுப்புல இருக்கார், அது தவறல்ல. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் சொன்னாங்க, ஸைத் இப்னு சாபித், நீங்க யூதர்களின் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. காரணம் சொன்னாங்க, நான் கடிதங்கள் எழுத வேண்டும், நான் யூதர்களை நம்ப தயார் இல்லைன்னு சொன்னாங்க. பாருங்க, அப்ப அந்த நேரத்தில் அந்த ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருக்கு வருது? ஒரு நபித்துவருக்கு வருது. ஏன் அவருக்கு வருதுன்னா, அவர் தான் இனி அடுத்த கடிதங்கள் எழுத போகிறவர். என்ன கடிதங்களை? ரசூலுல்லாஹ் வார்த்தைகள் சொல்ல சொல்ல அவர் எழுதணும். அப்படியே ஒரு யூதர் எழுதினா கூட, அந்த யூதரை வைத்து எழுதக்கூடியவரை வைத்து எழுதினா கூட இவர் சரிபார்க்கணும், இவர் சரியா அவர் எழுதியிருக்காரான். அப்போ ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். 15 நாள்ல யூத மொழி படிச்சிட்டாங்க. யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அந்த கல்வி அவருக்கு தேவை? அது அப்போதைக்கு அது ஃபர்து ஐன். அவர் அது பொது ஃபர்து கிஃபாயா, யாரோ சிலராவது தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப நபித்தோழர்களுக்கு அங்க தெரியாது அந்த மொழி, அப்ப ஒருத்தராவது தெரிந்திருக்க வேண்டும், அப்படி கற்றுக்கொள்வது. அப்ப முதல்ல ஃபர்து ஐனான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு புத்தகத்தை எடுக்கின்ற ஒருத்தர் தனக்கு எது தேவைன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பையன், ஒரு 10வது படிக்கிற பையன், அவன் அப்போதே திருமண சட்டங்களுடைய புத்தகத்தை படிக்க வேண்டிய தேவை இருக்கா? இல்ல, அப்போது தேவையில்லை. ஏன்னா அவருக்கு அது தேவையில்லை. இப்ப திருமணம் என்ன, குலா என்ன, தலாக்கு என்ன, இது அவருக்கு அப்ப தேவை இருக்காது. ஆனா திருமணம் செய்ய போகிற ஒருவருக்கு அது தேவை, அப்போது அவர் படிக்கணும். ஒருத்தர் வாழ்நாள்ல அவரே அன்றாட காய்ச்சா ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, அவருடைய வருமானம் அவருக்கே போதுமானதா இல்ல. இப்ப அவர் ஜக்காத்தோட எல்லா சட்டங்களையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவர் உட்கார்ந்து அது படிக்க வேண்டியது இருக்கா? தேவையில்லை, அவருக்கு இப்ப தேவையில்லை. அவருக்கு ஆனா ஜக்காத் கடமைன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். எப்ப கடமை, அதுல உள்ள வேறு வேறு சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் விரிவா அவர் படிக்கணும்னா, அப்போ அவருக்கு பொருளாதார கையில கொஞ்சம் சேருது, தனக்கு இப்ப கடமை ஆயிடுச்சா, எவ்வளவு கொடுக்கணும், என்ன ஏது அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் சம்பாதிக்கிறாரு, அப்போ அவருக்கு தெரியுது தான் ஜக்காத் கொடுக்க வேண்டிய கடமை வருது அப்படின்னு எப்ப அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுது. அப்ப அந்த நேரத்தில் அது சம்பந்தமான புத்தகத்தை எடுத்து படிக்கணும். அங்கேயும் ஆரம்பத்தில் உள்ள விதியை மாற்றவே கூடாது. என்னன்னா, ஒரு மனிதர் சிறந்த ஆசிரியர் மூலமாக கற்றுக்கொள்ளும். ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சோன்னா, இப்ப ஜக்காத் சம்பந்தமா ஒரு புத்தகத்தை படிச்சோன்னா அதுல எல்லாமே விளங்கிறார். அதுல இருந்து ஒரு 4 கேள்வி வரும். அவருக்கு சில இடங்கள் அவருக்கு புரியாம மாற்றி தவறா கூட புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அவை கல்விங்கிறது மார்க்கம் சொல்லி இருக்கிறது, தலீம் கற்றுக்கொள்வது என்பது ஆசிரியரின் நாவின் மூலமாக கற்றுக்கொள்வது, அதுதான் முதன்மை. புத்தகம் என்பது அதற்கு ஒரு துணை சாதனம். அது நினைவூட்டலுக்கு, மறந்து போகின்ற ஒன்றை நினைவூட்டிக் கொள்வதற்கு அது தேவை. பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் முழுக்க அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்னென்னவோ நமக்கு ஆதாரபூர்வமா செய்தி கிடைச்சிருக்குது. அது எல்லாமே ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகத்துக்கு விளக்கமா வாழ்ந்தது. எந்த ஆசிரியர்? ரசூலுல்லாஹ் ஆசிரியர். அவங்க விளக்கமா வாழ்ந்தது என்ன? எந்த புத்தகத்துக்கு விளக்கமா வந்தாங்க? அல்லாஹ்வுடைய புத்தகம். அப்போ
கற்றுக் கொடுக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லால செயலால குர்ஆனாகவே வாழ்ந்து காட்டிட்டாங்க. அப்ப குர்ஆனாக வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை தான் நாம இன்னைக்கு ஹதீஸ் கிதாபுகளா பார்க்கிறோம். இதை அறிஞர்கள் ஆழமாக தொடர்ந்து வகுப்புகள் மூலமாக படித்து அதுல குறிப்புகளை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி தொகுத்து புத்தகங்களாக கொடுத்தாங்க. இன்னைக்கு நல்ல புத்தகங்களை தேடி படித்து அதன் மூலம் பயனடைய வேண்டும்னா நல்ல ஆசிரியர்களை தெரிந்து கொள்ள. நல்ல ஆசிரியர் தான் ஒரு நல்ல புத்தகத்தை உங்களுக்கு பரிந்துரை செய்வார். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தருக்கு எந்த புத்தகத்தை படிக்கணும் எதை படிக்கூடாதுன்னு தெரியாம அவர் சத்தியத்தையும் அசத்தியம் பிரித்து காட்ட முடியாம பிரித்து அறிய முடியாம பல தவறான அசத்தியமான விஷயங்களை கூட சத்தியம் நினைந்து ஏமாந்துருவார். ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு நான் இதெல்லாம் படிச்சு இப்படிலாம் நம்பிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் அசத்தியமே, எனக்கு இப்பதான் தெரியுது, இந்த புத்தகத்தை படிச்சு இந்த ஆசிரியர் சொல்லிதான் படிச்சேன்னு பிறகு அவர் அறிய வரும்போது அவர் ஆரம்பத்திலே ஒரு சரியான வழிகாட்டியின் மூலமாக தான் இப்போது எதை படிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையை விளங்கிருக்கு. அப்ப ஃபர்து ஐனான கல்விங்கிறது ஈமானுடைய கல்வியிலிருந்து ஆரம்பிக்குது. அது ஒரு இஸ்லாமிய கல்வி. இஸ்லாம்ங்கிறது அடிப்படை இஸ்லாமிய அடிப்படை கல்வி. இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்ன? இஸ்லாமுடைய 5 தூண்கள்: ஷஹாதா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இது அடிப்படை இஸ்லாமுடைய 5 தூண்கள். இதை பற்றி அடிப்படை கல்வி ஃபர்து ஐனான கல்வி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக அவர் என்ன செய்வார்? அதுல விரிவா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் அவருக்கு அந்த நேரம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆனா அடிப்படை தனக்கு இஸ்லாம்னா என்னன்னு அவர் தெரிஞ்சிருக்கும். ஹலால் ஹராம் சட்டங்களை தெரிஞ்சுக்கணும். அப்ப அது சம்பந்தமாக அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன. அவர் சாப்பிடுகிறார், தான் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. இதுக்கெல்லாம் இப்படி நினைச்சு பாருங்க, ஒருத்தர் எல்லாத்தையும் புத்தகத்திலேயே தேடி படிக்க வேண்டும், அது எவ்வளவு காலம் எடுக்கும்? அதுதான் ஒரு ஆசிரியர் மூலமாக உணவின் சட்டங்களை தெரிந்து கொள்வது, உடை அணிவதின் சட்டங்களை தெரிந்து கொள்வது, வியாபார சட்டங்களை தெரிந்து கொள்வது, அது இலகு. அது கூடுதலா ஆதாரங்களை வலுவா படிச்சு தெரிஞ்சு அதை நினைவுல வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஏடு, கையேடு தேவையா இல்லையா? அந்த கையேடு தான் புத்தகம். நம்ம மீட்டிக் கொள்ளலாம், மறந்துட்டோமா உடனே எடுத்து பார்க்கலாம். இதுல இது வாழ்நாள் பூரா ஒருத்தர் வாசிக்கிறேன் அப்ப எப்ப அமல் செய்யுது? உண்மையிலே பார்த்தா இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இக்திதாஉல் இல்ம் பில் அமல், இல்முல் அமல் அப்படி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதாவது கற்றுக்கொண்ட கல்வியை செயல்படுத்துவதுடைய கடமை அவசியம் அப்படின்னு. அந்த முழு புத்தகத்தை ஒருத்தர் படிச்சார்னா அவர் இனி நான் நிறைய புத்தகங்களை படிக்கிறத விட முதல்ல நான் படிச்சதெல்லாம் அமல் செய்யலாம்னு முடிவுக்கு வந்துருவார். பயந்து போயிடுவார். குகைவாசிகள் வெளியீடாக இன்ஷா அல்லாஹ் அடுத்து வெளிவர இருக்கு அந்த புத்தகம். அந்த புத்தகத்துடைய உள்ளடக்கமே என்னன்னா, நீங்க படிச்சீங்களே, தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எவ்வளவு அமல் செய்தீங்க. இந்த கொஸ்டினை மட்டும்தான் வலுவா நிறைய ஆதாரங்களை கொண்டு ஒருவர் கற்றுக்கொண்டதை அமல் செய்யாமல் இருப்பது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறத அவ்வளவு ஆணித்தரமா அந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் ஒரு தலைப்பு பின்னாடி வரும். அந்த புத்தகத்துடைய கடைசி பகுதிகளில் இந்த தலைப்பை கொண்டு வருவாங்க. தாமதப்படுத்துதலின் குற்றம். ஒன்றை நீங்க கற்றுக்கொண்டீங்க, தெரிஞ்சீங்க, தாமதம் செய்றீங்க, அது அமல் செய்யல, நாளைக்கு 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 தள்ளி போடுறீங்க, அது எவ்வளவு பெரிய குற்றம். அமல் செய்யல. அவரை படிச்சு என்ன நன்மை? அவரை படிச்சவருக்கும் படிக்காதவருக்கு என்ன வித்தியாசம்? ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, கற்று அறிந்தவர்களும் கற்று அறியாதவர்களும் சமமாவார்களா? சமமாக மாட்டாங்க. அது காரணம் என்ன? கற்றவர்கள், அந்த இல்மு உள்ளவர்கள் அமல் செய்வார்கள், கல்லாதவர்கள் அமலே இல்லாமல் இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியவில்லையே. ஆனா கல்லாதவர் போல படிக்காத கல்வி இல்லாதவர் போலவே ஒருத்தர் கல்வி உள்ளவர் இருந்தார்னா அப்ப ரெண்டு பேரும் அதுல என்ன ஆகுறாங்க? அமல் இல்லாதவர்கள் சமமாயிடுறாங்க. ரெண்டு பேரும் அதுல சமமாயிடுறாங்க. அப்ப இவர் படிச்சது வீணா போச்சு. ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் படிக்கிறது நிறையவே வீணானது படிச்சிடுறது. ஏன்னா இந்த போதையை தொடர்ந்து தூண்டி தூண்டி ஊக்குவிக்கிறாங்க. இது நம்முடைய வழிமுறை இல்லை, இது சுன்னாவுல உள்ளது அல்ல. அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கணும்? உம்மத்துக்கு படியுங்கள், எல்லாத்தையும் படியுங்கள், எதை வேணாலும் படியுங்கள், எந்த புத்தகத்தையும் விடாதீர்கள், படியுங்கள் 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 ரசூலுல்லாஹ் தாவா பண்ணியிருக்கணும்.
உண்மையிலே அந்த தேவை உள்ளவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்க தான் எழுத கூட படிக்க கூட தெரியாதவங்க. அவங்களுக்கு இந்த ஆர்வம் மட்டும் ரொம்ப தேவையா இருந்திருக்கு இல்லையா? அதன் மூலமாக அடிக்கடி அடிக்கடி அப்பப்ப சொல்லி 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 ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கணும்? அவங்களை எல்லாரையும் எழுத படிக்க தெரிஞ்சவங்களா ஆக்கியிருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயனுள்ள கல்விக்கு இந்த எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படிப்பேன், அதுதான் எனக்கு பயனுள்ள கல்வின்னு நினைக்கிற இந்த முட்டாள்தனத்தின் மீது மக்களை உம்மத்தை உருவாக்கவில்லை. வாசிப்பு பைத்தியமா ஆகுது, அதுலயே ஒரு மனிதன் அடிக்ட் ஆகுது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமா படிப்புங்கிற ஒண்ணு தேவையில்லை, வாசிப்புங்கிறதுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு ஆக்கல. ஆகவேதான் இக்ரால இருந்து வேதத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். படியுங்க, பயனுள்ளது படியுங்க, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி படியுங்க. அவன்தான் மனிதனை படைத்தான், அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான். அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அவன்தான் எப்படிப்பட்டவன்? மனிதனை படைத்தான், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். மனிதனை படைத்தவன் அவன், குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்ப குர்ஆனை படியுங்கள். அல்லமல் இன்சான், இது அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். மனிதனுக்கு பேசுவதை கற்றுக் கொடுத்தான், பேச்சு திறனை கொடுத்திருக்கிறான். அப்ப இது எல்லாமே பயனுள்ள அறிவின் பக்கம் கொண்டு போகுதுன்னா அப்படிப்பட்ட நூல்களை தேடி தேடி படிக்கணும். நான் அமல் செய்ய வேண்டும், நான் இதை படித்திருக்கேன், இதை நான் அமல் செய்யணும், நான் அல்லாஹ்வை பற்றி படித்து என்னுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கான விளக்கத்தை நான் படிக்கணும், சரியான அறிஞர்களுடைய வழிகாட்டல் படி படிக்கணும். ஏன்னா இது ஒரு அடிப்படை. இல்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறாங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை நாம் பார்க்க முடியும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி நாம் அதிகமா கேட்டிருப்போம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி தௌராத்துடைய சில பக்கங்களை, சஹீஃபா சில பக்கங்களை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க முன்னாடி படிச்சு காட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவ ஃபீ ஷக்குன் அன்த யா இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? நான் கொண்டு வந்ததில் உனக்கு சந்தேகம் இருக்கிறதா? நீ இதை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறாங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலம் ஆதி பிஹா பைதாஅ நகியா, நான் அல்லாஹ்விடம் இருந்து மிக தெளிவான வெள்ளையான இந்த மார்க்கத்தை, வேதத்தை கொண்டு வந்திருக்கேன். அதான் அல் குர்ஆன். தௌராத்தை இப்ப நீங்க எடுக்க தெரியும், ஏன்னா தௌராத்துல எல்லாம் கலந்துருச்சு, பொய் பித்தலாட்டம் எல்லாம் செய்துட்டாங்க யூதர்கள். ஆக வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அதுல பிரிச்சு மாற்றி மறைச்சு கூட்டி குறைச்சு எல்லாம் கலந்துட்டாங்க. எது சத்தியம் எது அசத்தியம் பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா நான் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்திருப்பது மிக தெளிவான மிக வெள்ளையான மார்க்கம், மிக தெளிவான வேதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, லவ் கான அஹி மூஸா ஹய்யன், என்னுடைய சகோதரன் மூசா இப்போது உயிரோடு இருந்தாலும், மா வஸிஅஹு இல்ல இத்திபாஇ, என்னையே பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேறு எதுவும் வழி இல்லை. அப்ப அவரு என்ன செய்வாரு? தௌராத் ஓதிட்டு இருக்க மாட்டாரு, படிச்சுட்டு இருக்க மாட்டாரு, குர்ஆனை தான் படிப்பாரு, குர்ஆனை தான் பின்பற்றுவாரு, நான் சொல்றதை அவரும் பின்பற்றுவார். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துல உமர் படிக்க ஆரம்பித்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்ததை பக்கத்தில் இருக்கிற தோழர் சொல்றாரு, நிறுத்துங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பாத்தீங்களா? முகம் சிவந்துருச்சு. அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருச்சு. அவங்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன்னா அந்த நேரத்தில் அது தேவையே இல்லை. உமர் வந்து அதுல ஏதோ நல்லதும் இருக்குமே அப்படின்னு படிக்க எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதம் தானே, ஆனா மாற்றப்பட்டுருச்சு, அது தேவையே இல்லை. ஒருவர் மற்ற வேதங்களை படிக்க வேண்டிய தேவை வருதுன்னா எப்ப அவருக்கு வரும்? அதுல உள்ள அசத்தியத்திற்கு மறுப்பளிக்க வேண்டியது, அது மக்களை எச்சரிக்க வேண்டியது. ஒரு புத்தகத்தை படிக்கிறார் ஒருத்தர், அது தேவையே இல்லாத புத்தகம், ஆனா மக்கள் அதுல வழிகட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த புத்தகத்தில் இருக்கிற குறைகள் என்ன, அதுக்கு மறுப்பு தரணும், அப்ப படிக்கலாம். இல்லைன்னா எதுக்கு அந்த புத்தகத்தை படிக்கணும்? அந்த ஆசிரியர் ஒரு வழிகடனா இருக்கிறான் அப்படின்னு தெரியுதுன்னா
படிங்க, எதோ படிங்க, அது படிக்கணுங்க, சிந்திக்கணுங்க. சரி, படிச்சு சிந்திச்சு தப்பு எது சரி எது பிரிச்சறியருக்கு அறிவு இருக்கா அவருக்கு? இல்ல. இல்லாதவரை படிக்க சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி என்ன தேவை வந்ததுதான் இப்ப கேள்வி. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, தௌராத்துல சத்தியமும் இருக்குது, அசத்தியமும் இருக்கு. ஆனா உமருக்கு தேவையான தேவையே இல்லை. ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க சத்தியமான வேதத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதைத்தான் நீங்க பின்பற்றணும். அதுல பின்பற்றுவதற்கு எதுவும் இல்லை. அதுல பின்பற்றி போவதற்கு அது நீங்க படிக்கவே தேவையில்லை. அதான் விஷயம். பின்பற்றுகிற ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு அதுல இருக்கிற அசத்தியத்தை சுட்டி காட்ட வேண்டியது இருக்கிறார். அப்ப ஒருவர் ஆய்வு செய்வதற்காக படிக்கலாம். அப்ப அவர் சொல்லலாம், இது அசத்தியம், இதை பின்பற்றாதீர்கள், ஆகவே சத்தியத்தை பின்பற்றுங்கள். அப்ப அவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப ஒரு கட்டுப்பாடு இல்லாம எதை வேணாலும் வாசிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பாங்களா? மூசாவுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை, அது ஒரு நபிக்கு இறக்கப்பட்ட வேதம். ஏன்னா அவரும் படிச்சு பிரிஞ்சு சத்தியத்தை அசத்திய பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரசூல் என்ன சொல்லிருப்பாங்க? படியுங்கள். உமர்ட்ட என்ன சொல்லிருப்பாங்க? படியுங்க, இந்த மாதிரி பலரையும் படிங்க, படிச்சாதான் உங்களுக்கு எல்லாம் பிரிச்சறிய தெரியும் அப்படின்னு ரசூல் சொல்லியிருப்பாங்க. உமர் போன்ற ஒருவருக்கு அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு கண்டிச்சிருக்கிறாங்க, கோபப்பட்டிருக்கிறாங்க, முகம் சிவந்திருக்காங்கன்னா நாமெல்லாம் என்ன மாதிரி? ஆனா இன்னைக்கு என்ன, சாதாரண இந்த படியுங்கள் வாசியுங்கள் வாசியுங்கள் சொல்லிட்டு ஒரு போதையை தூண்டி தூண்டி விட்டுறாங்களே. இவங்களுடைய பிரச்சனை என்னட்டா, இவங்க தாங்களும் பல விதமான விஷயங்களை படிச்சு குழம்பி போய் அசத்தியமான சில விஷயங்கள் நம்பிக்கைகளோடு கொள்கைகளோடு சுமந்து நடந்துகிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களையும் எதை வேணாலும் படிக்க சொல்லி கடைசியில் அவன் நாசமா போறதுக்கு இவங்களே வாசலை திறந்து விடுவாங்க. இன்னைக்கு இந்த படிக்கும் கலாச்சாரம் சொல்லிட்டு நிறைய புத்தக காட்சிகளை உருவாக்கி 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 ஒரு பெரிய திருவிழா, புத்தக திருவிழா நடத்துறாங்களா இல்லையா? இது அடிப்படையில எதை வேணாலும் படிக்க சொல்லியான ஒரு பரப்புரை நடக்குது. இது நம்முடைய மார்க்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நாம் எப்போதும் பயனுள்ள கல்வியை தேடி படிப்பவருக்குத்தான் அந்த உரியது அவருக்கு தேவை என்றால் தான் வலியுறுத்துவோம். படியுங்க, இதை படியுங்க, எதை வேணாலும் படிப்பது இல்லை, இதை படியுங்கள் சொல்றேன். அதுக்குதான் ஒரு ஆசிரியர் மூலமா படிப்பது, ஆசிரியருடைய வழிகாட்டியின் மூலமா படிப்பது, நல்ல ஆசிரியரை அறிந்து கொள்வது, மார்க்க விஷயங்களை முதல்ல ஒருத்தர் தெளிவடைவது, கொள்கை விஷயங்களை தெளிவடைவது. ஒருத்தர் கொள்கையை பத்தி சரியான அறிவில்லை, அவரு முஸ்லிம் அல்லாதவர்களுடைய குஃபரான நாத்திக விஷயங்கள், கம்யூனிச விஷயங்கள், என்னென்னவோ அவர்கள் எழுதக்கூடிய கற்பனைகள், இதை எல்லாத்தையும் படிக்கிறார், அதுல ஈர்க்கப்படுறார். அல்லது இந்த நாத்திகர்கள் எழுதக்கூடிய சிந்தனைகள், அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள், அதெல்லாம் படிக்கிறார். இன்னும் அவருக்கு ஈமான் என்னன்னு தெரியாது, எழுத தெரியாது, படிக்கிறார். என்ன ஆகும்? ஈர்க்கப்படுவாரா இல்லையா? ஏமாறுவாரா இல்லையா? அவருக்கு பிரித்தறிய தெரியல, வீழ்ந்துருவார். இப்படி எத்தனையோ பேர் முஸ்லிம்கள் குஃப்ருக்கு போனவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு நாத்திகம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அல்லது ஏதோ அல்லாஹ் காப்பாற்றி அவங்களுக்கு ஈமான் இருக்கும், ஆனா பாத்திலான அசத்தியமான எவ்வளவு சில கொள்கைகள் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பாத்திலான அசத்தியமான விஷயங்களை பரப்பக்கூடியவங்களுடைய உரைகளை போய் கேட்பாங்க, அதுல ஏதோ ஈர்க்கப்பட்டுருவாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில எத்தனையோ பிரிவினை கூட்டங்கள் இருக்கிறாங்க, வழிகேடான சிந்தனைகளை பரப்புறவங்க இருக்கிறாங்க, விதத்தான கொள்கைகளை பரப்புறவங்க இருக்கிறாங்க. அவங்க எழுதிய புத்தகங்கள் இருந்து கொண்டிருக்கு, அவங்களுடைய மஜ்லிஸ்கள் சபைகள் இருக்குது, அங்க போய் உட்கார்றாங்க, அந்த பேச்சுக்களை கேட்கிறாங்க, பிறகு அதுல ஈர்க்கப்படுறாங்க, அந்த கொள்கைக்கு அவங்க மாறிடுறாங்க, அந்த கூட்டத்தார்கள் ஒருவரா மாறிடுறாங்க. வாசிப்பு வட்டம் சொல்லிட்டு அங்கங்க சிலர் ஏற்பாடு செய்யறாங்க. ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு நம்ம எல்லாரும் வாசிப்போம், அதுல உள்ள எல்லாரும் கருத்துக்களை பகிர்ந்து, அல்ல நீங்க என்னென்ன வாசிங்க அதெல்லாம் சொல்லுங்க, எல்லா விதத்தையும் அதுல அசத்தியம் சத்தியம் எல்லாத்தையும் குழப்பி விட்டு உட்கார்ந்து இருக்கவங்க குழம்பி போய் ஒருத்தர் நல்லா இருந்தவன் வேற ஒரு கொள்கைக்கு மாறி அவனுடைய மனநிலை மாறி அவங்க ஒரு சில வழிகேடுகள்ல பாதிக்கப்பட்டு மாறி போறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத படிப்ப, வழிகாட்டல் இல்லாத படிப்ப, சத்தியத்தை அசத்தியம் பிரித்து அறிந்து கொள்வதற்கான அந்த கல்வி உரைகள் இல்லாத படிப்ப இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. பாங்க சொல்றாங்களோ? இதோட நிறைவு செய்யலாமா? அப்படியா? பாங்க சொல்லிட்டு போதுமானது. இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்ல புத்தகங்களை, நல்ல கல்வியாளர்களுடைய புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும். முதலில் அடிப்படை ஒன்று, பயனுள்ள கல்வி என்பது அதுல இருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடியதா இருக்கு. நாம் இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்கு தேவையானதா இருக்கு. ஒருத்தர் உலக ரீதியான பல விஷயங்களை படிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அதுவும் அவருக்கு தேவையானதா இருக்கு. அவருக்கு அவர் ஒரு தொழில் செய்கிறார், ஒரு குறிப்பிட்ட தொழிலை பற்றி ஒரு புத்தகத்தை படிக்கிறார், தவறில்லை. ஏன்னா அவர் அந்த தொழிலை பற்றி அதில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள், அதுல அறிய வேண்டிய விஷயங்கள் படிக்கிறார், தவறில்லை. ஆனா சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும், மார்க்க அடிப்படை சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு தொழில செய்யக்கூடாதுன்னே தெரியல, ஆனா அந்த தொழிலை பத்தி எல்லாம் படிக்கிறார். என்ன ஆகும்? வட்டி ஒரு தொழிலா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. வட்டி ஹராம், இதை பத்தி அவருக்கு தெரியல. ஏன்னா பரலை ஐநான கல்வியில அது இருக்குது, ஹராமுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அவரை பத்தி தெரியல. ஆனா எப்படி எல்லாம் வட்டி வாங்கலாம், எப்படி எல்லாம் வட்டி கொடுக்கலாம், எப்படி எல்லாம் அதுக்கு என்னென்ன தந்திரங்கள் இருக்குது இப்படின்னு ஒருத்தர் ஒரு புத்தகத்தை படிக்கிறார் வட்டி சம்பந்தமாக. அப்ப என்ன ஆகும்? அப்போ ஹராமான ஒன்றை அவர் செய்யறதுக்கு படிச்சுக்கிறார். ஆனா அது ஹராம்னு தெரிஞ்சதை படிக்கல, ஹராம்னு தெரிய வேண்டியதை படிக்கல. ஆகவேதான் பயனுள்ள கல்வியை படிப்பதிலே முதல் நிபந்தனையை நாம் எப்போதும் கவனத்தில் கொள்ளணும். இது எனக்கு பயனுள்ளதா, என்னுடைய வாழ்க்கை இப்ப தேவையா, இதனுடைய ஈமானை அதிகப்படுத்துமா, என்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்துமா, நான் ஒரு ஹராமை விட்டு விலகுவதற்கு இது உதவுமா, இதை முதலில் நாம் கேள்வி எழுப்பிக் கொள்ளணும். இரண்டாவது விஷயம், அடுத்தது அந்த புத்தகத்தோடு சம்பந்தப்பட்ட ஆசிரியரை தெரிந்திருக்கும். மார்க்க சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் உலக சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா அதற்கு தகுதி உள்ளவற்றை இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி அவர் நம்ம சொல்லுவது சரியா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வரணும்னா அவருக்கு அதற்கு அறிவு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்படின்னா அவர் யாரும் தெரியணுமா இல்லையா? இது ஒரு அடிப்படை, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அடிப்படை. நீங்கள் யாரிடமிருந்து கல்வி எடுக்கிறீர்களோ அவர்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அறிவு, கல்வி, இல்மு என்பது மார்க்கம். மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளும் போது யார்கிட்ட இருக்கிறோம்? அவர் அஹ்லு சுன்னாவா, சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடியவர், அவருடைய அகீதா என்ன, கொள்கை என்ன, பிதஅத்துகளை விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன, பிதஅத் வாதிகளை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய தௌஹீதுடைய உறுதி என்ன, சுன்னாவுக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன, சஹாபாக்களை பற்றி அவருடைய நம்பிக்கை என்ன, அஹ்லு சுன்னாவுடைய உசூல்கள் அதாவது அடிப்படைகளில் அவர் உறுதி உள்ளவரா, அதுல வழிதவரக்கூடியவரா, அவருடைய பற்றிய உலமாக்கள் கல்வியாளர் என்ன சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆசிரியரை பற்றி அறிவது என்பது அவரை போட அல்ல, அவரை விட மூத்த அறிஞர்கள், ஆசிரியர்கள் அவரை ஆசிரியர், அவரிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். நம்பகத்தன்மைக்கு எந்த ஆதாரம் இல்லை. அவர் ஒரு மஅரூஃப், அறியப்பட்டவராக இல்லை, அவர் அன்னோன் பர்சன், அவர் யாரும் தெரியல, அல்லது அவருடைய கல்வியின் பற்றி நமக்கு தெரியல, அவருடைய கொள்கையை பற்றி தெரியல அப்படின்னா அவர்கிட்ட கல்வி எடுக்கூடாது, அவருடைய புத்தகத்தை படிக்கவே கூடாது, தவிர்த்துடணும். ஏன்னா நீங்க படிச்ச நாளைக்கு ஏமாந்தீங்க, அவர் அசத்தியத்தை சத்தியமா உங்களுக்கு காட்டியிருக்காரு அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கடைசியில் அது எப்ப தெரியுது? அதுல ஈர்க்கப்பட்டு அதையே சத்தியம் நம்பிட்டவர் நிலை என்ன? அந்த நேரத்தில் மூத்தா போனா என்ன ஆகுறது? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை படிக்கிறது எதுங்கிறத தேர்வு செய்யறதுலையும், யாருடையதை படிக்க வேண்டும் தேர்வு செய்யறதுலையும் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆகவேதான் நிறைய வழிகேடுகளுடைய
புத்தகங்களுக்கு நிறைய விற்பனையும் அதிகரிக்குது, படிக்கிறாங்க. அதெல்லாம் வெறும் கதை அது இது நேரங்களை வீணடிக்கிறதுக்கு படிக்கிறவங்க இருக்கிறாங்க. மூன்றாவது மிக முக்கியமான அடிப்படை, படிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எடுக்கிறார், நல்ல புத்தகத்தை, பயனுள்ளத, நல்ல ஆசிரியர்கள் படிக்க எடுக்கிறார். அதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். தன்னுடைய நேரத்தில் இவ்வளவு நேரத்தை தினமும் தான் ஒதுக்க வேண்டும், ஒரு முறைப்படுத்த வேண்டும். இத்தனை சாப்டர் இருக்குது, இதை நான் இவ்வளவு நாள்ல முடிக்கணும், ஒரு திட்டமிட வேண்டும். அடுத்தது அதோடு சேர்ந்துதான் அந்த படிப்பதற்கான சூழலோடு அவர் உட்கார்ந்திருக்கு, தன்னை டைவர்ட் பண்ணாத, திசை மாற்றாத விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளணும். போன் எடுக்கிறது, அந்த டைம்ல நோண்டுறது, நான் போன்லயே படிக்க போறேன்னு சொல்லிட்டு பண்ணி அதுல இருந்து பல பல வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, டைம் வேஸ்ட் பண்றது. அல்லது ஒரு இறைச்சல் உள்ள இடத்துல ஒருத்தர் படிச்சாலும் முழுக்க கவனம் செலுத்த முடியுமா? அதே மாதிரிதான் ஒரு போன் எடுத்து ஒருத்தர் அவரை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை கையில வச்சுக்கிட்டு படிக்கிறது, நேரங்கள் வீணடிக்கிறது, சோசியல் மீடியாவில் நேரத்தை வீணடிக்கிறது. இது எல்லாமே ஒரு மனிதனுடைய நல்ல வாசிப்பு பழக்கத்தை நாசமா போக்கக்கூடியது. ஒருத்தர் வாசிக்க என்னப்பா வாசிக்க, நான் நிறைய வாசிக்கிறேங்க. என்னங்க வாசிக்கிறீங்க? நிறைய வாட்ஸ்அப் அது இதுல நிறைய வருது வாசிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் உண்மையில வாசிப்பல்ல, இது மேயறது. எதை வேணாலும் திங்கிறது, எதை வேணாலும் தின்னுட்டு வாந்தி எடுக்கிறது. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது நிறைய. அப்ப முறையான கல்வி அது இல்ல. அதுக்கு அடுத்து கடைசியா ஒரு விஷயம், சிறிய விஷயங்கள்ல இருந்து போவோம். ஒரு புத்தகத்தை படிக்கிறனோன்னு பெரிய புத்தகத்தை எடு. ஒருத்தர் படிக்கிறதுக்கு அவ்வளவு பழக்கம் இல்ல, ஆசை, உடனே ஒரு பெரிய புத்தகத்தை எடுக்கிறது. அந்த பெரிய புத்தகத்தை எடுத்து நான் படிக்கிறேன் உட்கார்ந்து, அப்புறம் இது எப்ப முடியுது, அப்ப அதோட வச்சது, அது ஒரு புத்தகம் பக்கம் போறது. ஏன்னா நான் எப்ப பார்த்தா தூங்குறேங்க, புத்தகத்தை எடுத்து தூக்கம் வருதுங்க, பயமா இருக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து எதுக்கு? அது செய்யக்கூடாது. முதல்ல சின்ன கொஞ்சம் கொஞ்சமா சிறிய புத்தகங்கள்ல இருந்து போவோம். அடிப்படை விஷயங்களை படிக்கணும், அடிப்படையான கொள்கையை சார்ந்ததை படிக்கணும். அதுல சிறிய பக்கம், குறைவான பக்கம், அதை முடிச்சிட்டோமா அடுத்து போவோம். அதை விட கொஞ்சம் கூடுதல் பக்கம், அதை விட கொஞ்சம் கூடுதல் பக்கம். இதுல தொடர்ச்சியாக படிக்கிறத அமல் செய்துகிட்டே வரும். அதை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும், பேசணும், வீட்டுல பேசணும், ஒய்ஃப்ட பேசணும், பிள்ளைகள்கிட்ட பேசணும், சகோதரிகிட்ட, சகோதரன்ட்ட, அம்மாட்ட, அத்தாட்ட 4 விஷயத்தை படிச்சதை சொல்லணும். இதெல்லாம் என்ன ஆகும்? அந்த வாசிப்பு பழக்கத்தை ஒரு முறைப்படுத்தி அவங்களுக்கும் நன்மையின் பக்கம் வழிகாட்டுறதுக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும். அவ அந்த அடிப்படையில வாசிப்பு பழக்கம் என்பது மார்க்க வழிமுறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நல்ல கல்வி உள்ள உலமாக்களுடைய படிக்க வேண்டும். அதோடு அதுல முறையாக படிக்க வேண்டும், தொடர்ச்சியாக கொஞ்சமே செய்தாலும் அதை நிலையா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்ச அந்த ஹதீஸ் ஞாபகத்தில் வச்சுக்க நம்ம எப்பவுமே அப்பப்ப ரமதான் முடிஞ்சோடனே இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க, சிறியதே செய்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள். ஏன்? அதுக்கு ஒரு தொழுகிறவெல்லாம் விட்டுட்டான், பள்ளிவாசல் வந்துட்டு தான் ஆளை காணாம். ஏன்? அவ்வளவுதான், ரமதான் முடிஞ்சு காண போயிட்டாங்க. அப்ப அந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சது சின்னதான் செய்தாலும் தொடர்ச்சியா நிலையா தொடர்ந்து செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு நான் ஒரு பக்கம் தான் படிக்கிறேன், தினமும் படிச்சிருவேன் அப்படின்னா படிக்கிறேன். அதுதான் அழகு. அதுதான் ஒருத்தர் ஒரு நாளைக்கு நான் 5 பக்கம் படிப்பேன், ஓகே, அதே மாதிரி 5 பக்கம் படிச்சுக்கிட்டே இருக்க தப்பு இல்லை. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த பழக்கங்கள் முறையானதாக இருக்க வேண்டும்ங்கிறதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹு தஆலா எல்லா ஃபித்னாக்களை விட்டு, வழிகேடுகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் அடிப்படையில் கல்வியை நாம் கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.